அடுப்படியில் இன்றைக்கி சத்துக்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்ட காலிஃப்ளவர் பட்டாணி கூட்டு அக்கா வீடியோ போட்டிருக்கேன். இந்த சத்துலாம் இதில் உள்ள சத்து வெளியேறாமல் எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். அக்கா வீடியோ போட்டிருக்கேன். காலிஃப்ளவர் பட்டாணி கூட்டு, இது அப்பளம், பீட்ரூட்டு பொரியல், ரைஸு, சாம்பார். இது சாப்பிட கிரேப்ஸு. வெயில் வந்துருச்சு. தர்பீஸ் என்னமோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பழுக்க வைக்கிறாங்களாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஒயிட் இருக்கணும், கண்டிப்பாக ஒயிட் நிறையவே இருக்கணும். அப்படி பழமாக பார்த்து வாங்குங்க. அது கட் பண்ண பிறகு தான் தெரியும். ஆனால் அந்த ஒயிட் நிறையா இருக்கிற பழம் வந்து கொஞ்சம் மேலேயும் வெள்ளையாக இருக்கும். ரொம்ப டார்க் க்ரீனாக இல்லாமல் கொஞ்சம் மேலேயும் வெள்ளையாக இருக்கும். அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி வாங்கினது இந்த ஒயிட் வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒயிட்டோடு சேர்த்து தான் கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதை சுத்தமாக ரெட்டு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் ஒயிட்டும் சேர்த்து கட் பண்ணிடுங்க. அந்த ஒயிட்டை தனியாகவே நம்ம வந்து அதை கூட்டு கூட பண்ணலாம், பச்சடி பண்ணலாம், எல்லாமே நீர் சத்து காய் தான். ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது தான். எல்லாமே சத்துக்கள் வெளியேறாமல் கொடுக்கணுன்னா நம்ம இந்த சத்து மாவு வீட்டில் வச்சுருக்கோம்லப்பா, அதை வந்து குழந்தைங்களுக்கு இந்த லீவு டைமில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை சப்பாத்தியாக பண்ணி கொடுங்க. நாங்கள் வந்து ஸ்வீட்டு தோசையாக பண்ணி கொடுத்துருவோம். அப்படின்னா அதை நல்லா வெல்லம் போட்டு கலந்து கீ போட்டு கெட்டியாக அப்பம் மாதிரி சுட்டு எடுப்போம். எதில்? தோசைக்கல்லில். எப்படி எடுப்போம்னு சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா அந்த மாதிரி செய்வாங்க. நானும் அந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி நெய் போட்டு நம்ம கொடுக்குறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எல்லா தானியமும் போட்டு நம்ம சத்துமா வரைக்கிறோம்ல, அது அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு டிப்ஸு, என்ன நம்ம வந்து இந்த வெயில் நேரத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் விளக்கெண்ணெய் ஒத்துக்குமோ என்ன பண்ணுங்கள், வெறும் தேங்காய் எண்ணெயில் 2 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். லைட்டாக வார்ம் பண்ணால் போதும். அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். நல்லா முடி ரூட்டுக்கு தலையில் ஹேரில் உள்ள ரூட்டுக்கு எல்லாம் நல்லா வச்சுட்டு நல்ல சீப்பு எடுத்து, நீங்கள் இந்த ஃபேஷன் சீப்பு இருக்குல்ல, பெரிய பெரிய பல்லு வச்சு ஃபேஷனாக, அந்த சீப்பு பேர் அக்காவுக்கு தெரியல, என் பொண்ணுலாம் வச்சுருக்கா. அதை வச்சு வாரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அதை வச்சு வாரக்கூடாது. நல்லா நம்ம சீப்பு ஏற்கனவே நம்ம இப்போ 10 ரூபாய்க்கு வெளியே வாங்குறோம்ல, அந்த சீப்பை வச்சு நல்லா வாரி ரூட்டுக்கெலாம் நல்லா அந்த ஆயில் போனதுக்கப்புறம் 1/2 hour ஊற வச்சுட்டு குளிச்சிங்கன்னா நம்மளுக்கு வேறு ஹேர் ஆயில் போட வேண்டிய அவசியமே இல்லை. முடியும் கொட்டாது, பொடுகு தொல்லையும் இருக்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.